இன்றைக்கி சுஜன் ஃபன் கிச்சனில் டாலஸில் நம்ம பொடலங்கா வதக்கல் பண்ண போகிறோம். மீனாமா ரெசிபி. ஒரு பிரைட் சண்டே, ரொம்ப சன்னியாக நல்லாயிருக்கு, வெதர் நல்லா இருக்கிறதால we are all planning to go to the zoo. ஸோ இது எங்கள் வீட்டோட கராஜு. ஸோ we are getting ready. எனக்கு இந்த வரி பொடலங்கா இந்த டாலஸில் கிடச்சிது இந்தியன் ஷாப்பில். ஸோ அதை தான் இப்படி கட் பண்ணியிருக்கேன். நான் இந்த பொடலங்காவை எடுத்து இந்த மாதிரி லாங்காக கட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக ஃபுட் ப்ராசஸரை ஆஸ் ஆல்வேஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே இப்படி போட்டுட்டு ஸோ மீனமாவாக இருந்தால் அழகாக அருவாமனையில் கட் பண்ணிவிடுவா. இப்போ நான் ஃபுட் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ லாங்காக கட் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி லாங்காக கட் பண்ணால் நல்லா கிறிஸ்பாக வரும். அதர்வைஸ் ரொம்ப வாட்ரி ஆகிடும், தண்ணி விட்டுட்டே இருக்கும் அப்படின்னு மீனாமா சொல்லுவாள். இப்படி நறுக்கியிருக்கு பாருங்கள். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் பியூட்டிஃபுல்லாக யூனிஃபார்மாக மீடியம் சைஸில் கட் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப நாளாக ஈஸியாக இந்த வதக்கலை பண்ணிடலாம். இதுதான் 5 பொடலங்கா நம்ம ஃபுட் ப்ராசஸரில் போட்டது. ஸோ நாங்கள் எல்லோரும் ஜூ கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட்லேருந்தே தெரியும், நான் ப்ரைவசினால் எல்லாரையும் காமிக்கலை, சாரி. ஸோ இது ஒரு காஸ்ட் அயர்ன். இதில் கொஞ்சம் நிறையாவே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை கவர் கூட பண்ண போகிறதில்ல. கொஞ்சம் நிறைய ஆயில் ஆட் பண்ணி அப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு அண்ட் மிளகா வத்தல் ஆட் பண்ணிவிட்டு இந்த மொத்த ஸ்பைஸ்க்கே இந்த மிளகா வத்தல் தான். ஸோ இந்த உளுந்து வந்து கோல்டனாக ஆன அப்புறம் இந்த வதக்கின இந்த கட் பண்ண பொடலங்காவை ஃபுட் ப்ராசஸரில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடலங்காவை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்டர் பண்ணி விட்ருங்க. ஸ்டர் ஃப்ரை, ஜஸ்ட் டாஸ் பண்ணி விட்ருங்க. எஸ் அப்பப்போ இதை ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு அப்பப்போ நீங்கள் பாக்கி உங்களோட ஒர்க்கை பார்க்கலாம். அப்பப்போ நீங்கள் வந்து இதை கலரி விட்டால் போகிறோம். ஸோ நடுப்புற வந்து நான் உப்பும் ஆட் பண்ணுறேன். சம்டைம் கொஞ்சம் வதங்கின அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் திருப்பி அப்படியே அப்பப்போ கலரிலாம் போகிறோம். வெண்டைக்காய் கறிலாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி. ஸோ ஒரு ஃப்ளேவரிங்க்கு அசஃபோட்டிடா, ஸோ அதை ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா டாஸ் பண்ணுங்கள். ஒரு மேபி 15-20 மினிட்ஸில் இந்த பொடலங்கா கறி சூப்பராக ரெடி ஆகிடும். இது ஆக்சுவலி மீனாமா சொல்கிற மாதிரி ரைஸ்க்கே நெய் போட்டு, ஹாட் ரைஸில் நெய் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம். இந்த பொடலங்கா வதக்கல்ல போட்டு பிரமாதமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆஹா அப்படின்னு இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது டாலஸில் இந்த மாதிரி வரி பொடலங்கா. It's a mommy elephant, daddy elephant and a baby elephant. ஸோ இது ஜூ விசிட் முடிச்சுட்டு we are returning back home. ஸோ அதோட கிளிப்பிங் தான் அது. Hope you enjoyed my video. If you like this video, please give me a thumbs up and don't forget to share with your friends and relatives this video, and please subscribe to my channel if you have not already subscribed. Have fun cooking, stay healthy, bye bye. Thanks for watching my video.